இன்னைக்கு மீன் குழம்பு வச்சு காட்ட போகிறோம். உங்களுக்கு முதல்ல எண்ணெய் சட்டியை காய வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து பெருஞ்சீரகம், கொஞ்சம் கொஞ்சம் கடுகு, சீரகம் எல்லாம் போட்டு ஒரு வதக்குவோம். வதக்கிட்டு கூட வெங்காயம், பிஞ்சு மிளகாயம் வெட்டி வச்சுருக்கோம். அதே மாதிரி வதக்கிட்டு சட்டி கொதிச்ச உடனே கடுகு வெடிக்குது. இதையும் போட்டு வெங்காயம் மிளகாயம் போட்டு ஒரு வதக்கணும். வதக்கிட்டு இருக்கட்டும். அதை கேட்டுல நான் மீன் கும்பலா மீன் எடுத்து வச்சிருக்கிறேன். கும்பலா மீன் எடுத்து வச்சிருக்கிறேன். கும்பலா மீன், மக்குரான் மீன் எடுத்து வச்சிருக்கேன். இதுக்குள்ள உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே கிண்டி போட்டு அதே மாதிரி கொஞ்சம் நேரம் விடுவான். உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு அப்படியே ஊறட்டும். மீனில் ஊறினா பிறகு எனக்கு ஊறட்டும். ஊறினா பிறகு வதங்கட்டும். நல்லா வதங்கட்டும். ஊறினா பிறகு இந்த மஞ்சத்தூள் கொஞ்சம் நல்லா இதாங்க ஊறட்டும். மீனில் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு விட்டுருக்குது. வதங்கட்டும். அதே நேரத்தில் மீண்டும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் மிளகாத்தூளும் எடுத்து போட்டு இதுக்கு போட்டு மஞ்சத்தூளும் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு ஏற்கனவே மீன் கொஞ்சம் போட்டுனா கொஞ்சம் நான் போடுவோம். கணக்காக இருக்கும். அதோட புளி கரைச்சலையும் விட்டு புளி நல்லா ஒரு தேசிக்கு அளவு புளி பிணைஞ்சு வச்சிருக்கிறேன். அந்த புளியையும் விட்டு இதுக்குள்ள புளியை கரைச்சி விடுவோம். தூளுக்குள்ளே கரைச்சி விடுவோம். புளியையும் கரைச்சி விட்டுட்டு போதும். தண்ணிக்குள்ள அப்படியே ஒரு கப் அளவு தண்ணியை விட்டு உப்பை போட்டு இந்த தண்ணி நல்லா இதுக்குள்ள வந்து போட்டுவிட்டால் எனக்கு கருவேப்பிலையும் கொஞ்சம் போடுவோம். அதோட சேர்த்து 2 உள்ளி வந்து நசிச்சு போட்டு வச்சிருக்கிறேன். தோல் எடுத்து தோலை நீக்கி போட்டு இந்த உள்ளியை அப்படியே அதுக்குள்ள போடுவோம். 2 உள்ளி முழுசாக நசிச்சு போட்டாக்கா உள்ளி வந்து நல்லா இருக்கும். அதோட சேர்த்து கொஞ்சம் இஞ்சி, ஒரு துண்டு இஞ்சி இடிச்சு போட்டு அதே அதுக்குள்ள போட்டுட்டு அதே ஒரு வதக்கிட்டு வதங்கட்டும். போட்டுட்டு மிளகுலையும் போட்டுட்டு இதை நல்லா கரைப்போம்.
இந்த மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் புளி எல்லாம் விட்டு கரைப்பேன். கரைச்சி போட்டு எல்லாம் போட்டு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு மஞ்சள் தூள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உரப்பு போடலாம். நான் போட்டுட்டேன். காணும் உரப்பு தேவையில்லை. கொஞ்சம் நேரம் விடணும். உப்பு போட்டால் டப்புண்டு வராங்க. ஏற்கனவே குழம்புக்கு போட்டுட்டால் உப்பு போட்டுடும். கொஞ்சம் உப்பு போட்டால் டப்புண்டு வராங்க. ஏற்கனவே கருவேப்பிலை போட்டுட்டால் இது காய வச்ச கருவேப்பிலை இது ஒன்று போடுவோம். காய வச்ச ஓகே. இனி நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் கொஞ்சம் வெந்தயம் போடுவோம். கொஞ்சம் வெந்தயம் போட்டு வெந்தயம் போட்டால் நல்ல வாசனையாக தொட்டு டப்புண்டு வறுத்து போட்டு இனி நாங்கள் என்ன செய்வோம், இந்த புளி கரைச்சி வச்ச புளி இருக்குட்டாங்க அதை விடுவோம். மஞ்சள் சமைக்கிற வழியாக தானே அப்படி இருக்குது. தண்ணி போடும் கணக்கட்டு இல்லை. கொதிக்க மூடி நல்லா ஒரு 5 நிமிஷம் விடுவோம். கொதிக்க